அயலி சிவா சீரியலில் புதுசாக வந்திருக்கிற உதய பெருமாளோட அத்தை அயலி சிவா 2 பேரும் உன்னோட மூத்த மருமகன்னு உதய பெருமாள் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட செல்வநாயகி ஏற்றுக்கவும் முடியல, அவங்களால பொறுமையாக இருக்கவும் முடியல. எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. அப்போ உண்மையை நிரூபிக்கிறாங்க அவங்க அத்தை. என்னென்னலாம் நடக்குதுன்னு நம்ம ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க. வெடியக்குள்ள பார்த்து அயலியை பார்த்ததும் ஏமா நீயே தானே உன் கழுத்தில் தாலி கட்டிக்கிட்ட கோயிலில் நான் பார்த்ததும் உண்மைதான்ங்கிறாங்க. அப்போ அயலி சிவா 2 பேரும் இல்லைங்க, அவர் தான் என் கழுத்தில் தாலி கட்டினாரு, நான் எதுக்கு என் கழுத்தில் நானே தாலி கட்டிக்க போகிறேன், அதெல்லாம் இல்லை நீங்கள் வேறு யாரையோ பார்த்துருக்கீங்கிறாங்க. இல்லைம்மா நான் பார்த்ததெல்லாம் உண்மைதாங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அப்போ விடியறதுக்குள்ளேயே ரித்திகா இது எப்படியாவது இவ தாலியை கட் பண்ணி விட்டுறணும், அடுத்த நாள் காலையில் சிவா கையால் இவ தாலி வாங்கிக்கிறாளான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அவங்களும் தாலியை கட் பண்ணி விட்டுறாங்க. இது அயலிக்கு தெரியல. காலையில் பூஜை வச்சுருக்காங்க பாட்டி. அந்த பூஜையில் எல்லாரும் கலந்துக்கணும்னு வந்து நிற்கும்போது அப்போ அயலி அவங்க கழுத்தில் இருந்த தாலிக்கு குங்குமம் வைக்கலான்னு எடுத்து பார்த்தா தாலியை காணோம். அச்சோ என்னோட தாலியை காணுமே அப்படின்னு சொல்லி பதறி போயிடுறாங்க. நீ ஒன்றும் பதறாதம்மா, அதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது, முறைப்படி ஐயரை வர வச்சு நம்ம குடும்ப சம்பிரதாயப்படி இது ஒரு பரிகாரமாக செஞ்சிடலாம், உன் புருஷன் கையாலேயும் உனக்கு தாலியை கட்டி வச்சிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க பாட்டி. இதை கேட்டு அயலி சிவாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. என்னது அயலி சிவா 2 பேத்துக்கும் கல்யாணமா அப்படின்னு ரித்திகா ஒரு பக்கம் ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ என்னது அந்த போல தாலியை நினச்சி வருத்தப்படுவா, இதுக்கப்புறம் அவங்க கட்டினா என்ன கட்டட்டி என்னன்னு நினச்சிட்டு இருப்பான்னு பார்த்தா இப்போ எல்லார் முன்னாடியும் அதுவும் நம்ம முன்னாடியே தாலி கட்டிக்க போகிறாளா, நம்மளே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச மாதிரி ஆயிப்போச்சே அப்படின்னு ரித்திகாவும் செல்வநாயகியும் ஒரே குழப்பத்தோடவும் அவங்க ஒரு பொறாமையிலையும் பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த செல்வநாயகி ரித்திகா எல்லாத்துக்கும் கருணை நீ தாண்டி அந்த தாலியை கட் பண்ணி விட்டுட்டு அவள் அதுக்கப்புறம் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருப்பான்னு நீன்னு சொன்னேன், ஆனால் இங்கே என்ன நடக்குது பாட்டியா, திரும்ப நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போகிறாங்க, ஏண்டி இதுக்கடி இந்த மாதிரி ஒரு தந்திரத்தை பண்ணுனேங்கிறாங்க. என்னத்தை பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சேன், அதுக்கும் நீங்கள் சரின்னு தானே சொன்னீங்க, இப்போ ஏன் என்னை திட்டுறீங்க, சரி நடக்கிறதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம் கம்மன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஐயரை வர சொல்லியிருக்காங்க இந்திராணி. ஐயர் வந்ததும் பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க. அயலி சிவா 2 பேர்ட்டையும் பொண்ணு மாப்பிள்ளையாக வந்து உட்கார வச்சுருக்காங்க. உட்கார்ந்ததும் அயலி கிட்ட சொல்கிறாங்க, இதை பாரு அயலி, அவங்க தாலி கட்ட சொன்னால் நான் கட்டித்தாகணும், என்ன செய்கிறதுங்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க, அந்த தாலியை ஹேர் பின்னில் மாட்டி விட்டுருங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அதை நானே போட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க அயலி. இது கேட்ட சிவா அடடா சுற்றி வளைச்சி சாப்பிட்டாலும் ஒன்று தான், நேராக சாப்பிட்டாலும் ஒன்று தான், இந்த அயலி ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியல, ஏதோ எல்லோரும் முன்னாடியும் சந்தோஷமாக கல்யாணம் நடக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ என்னடானே இவங்க இப்படி ஒரு திட்டம் போட்டாங்களே, சரி பரவாயில்ல எப்படி இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டின்னு தானே எல்லோரும் சொல்ல போகிறாங்க. இது புரியாத அயலி இவங்களே தனிக்குத்தானே தாலியை கட்டிக்குவாங்களாம், எப்படி இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சிவா. ஐயர் வந்ததும் ஆமாம் இந்த மாப்பிள்ளையோட பிறந்த அக்கா தங்கச்சி யாராவது இருக்கீங்களான்னு கேட்கும்போது இந்திராணி தான் முன்வர பார்த்தாங்க. அந்த நேரம் பார்த்து பொன்னி அண்ணாங்கிற ஒரு உரிமையோட ஓடி வந்து நான் தான் அவங்க தங்கச்சிங்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த செல்வநாய்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் பொன்னி வந்து கொடுங்க ஐயரே, நான் இதை ஆசீர்வாதம் வாங்கி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தாலியை தட்டோடு வாங்கிட்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போது கொண்டு வந்து திருப்பி கொடுக்கும்போது சிவா அதை எடுத்து அயலி கழுத்தில் கட்டுறாங்க. எல்லாரும் ஆசீர்வாதமும் பண்ணுறாங்க. அப்பாடா இவங்க 2 பேர்த்தோட கல்யாணத்தையும் நம்ம கோயிலையும் பார்க்கல, எங்கேயுமே பார்க்க முடியாமல் இருந்துமேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அயலி சிவா 2 பேரும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்போ இனிமேல் சந்தோஷமாக வாழ்றதையும் பார்க்கலாம் அப்படின்னு ஆசாசியாக கல்யாணத்தை பார்க்குறாங்க உதய பெருமாள். எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி முடித்ததும் ஐயர் சொல்கிறாங்க, நீங்கள் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது எல்லாத்து காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ அயலி பாட்டிக்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன பாட்டி இப்போவாது உங்களுக்கு நம்பிக்கை வந்துதாங்கிறாங்க. நம்பிக்கை வந்தது அம்மா, இன்னைக்கு பார்க்குறதும் என் கண்ணார பார்த்ததெல்லாம் உண்மை, அன்னைக்கு என் கண்ணார பார்த்ததும் உண்மை தான், நீயே தான் தாலியை கட்டிக்கிட்ட, இதில் எந்த மாற்றம் கிடையாது, எனக்கு ஒன்றும் ஞாபக சக்தியெல்லாம் குறைவு கிடையாது, நானும் நல்லா ஞாபக சக்தியோடு தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் மறதியும் இல்லை, நல்லா இருக்கேன் தெரியுமா, நீ அன்னைக்கு இங்கே தான் தாலியை கட்டிக்கிட்ட அப்படின்னு உறுதியாகவே அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க பாட்டி, அன்னைக்கு நடந்தது என்னவோ தெரியாது, ஆனால் இன்றைக்கி நடந்ததெல்லாம் உண்மை தானே, இப்போ தான் ஐயரை வர வச்சு இப்போ சிவா கையாலேயே அயலிக்கு தாலியை கட்டிக்கிட்டால, இதுக்கப்புறம் நீ என்ன விட்டுருங்கிறாங்க. அப்போவும் விடுவேனான்னு பாட்டி சொல்கிறாங்க. சரி சரி 2 பேரையும் கழுத்துமா சாமிக்கு முன்னாடி போய் தீபத்தை ஏற்றி சாமியை கும்பிட்டு திரும்ப வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இதுக்கே அயலி என்னது மறுபடியும் பாட்டி ஏதோ டெஸ்ட் வைக்கிறாங்களேங்கிறாங்க. சரி அதையும் பார்க்கலாம் வா அயலி அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாமி கும்பிட போகிறாங்க. இந்த பக்கம் இப்போவாவது எல்லாரும் நம்பினீங்களா, அயலியும் சிவாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புருஷ மண்டாட்டின்னு புரிஞ்சுக்கிட்டா சரி, அவங்க 2 பேர்ட்டையும் வெளியே விரட்டணும், இல்லை அனாவசியமாக அவங்கள கேவலமாக பேசணும்னு யாராவது நினச்சிங்க அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு இந்திராணி அயலிக்கும் சிவாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்த ரித்திகா, பார்த்தீங்களா ஏதோ பட்டும் படாமல் இருந்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ உரிமையோடு வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க, உங்கள் பொண்ணு இந்திராணி என்னமா பேசுகிறாங்க பாருங்கள், இதுக்கு காரணம் நம்ம தான் அப்படிங்கிறாங்க. ஆமாடி அதுக்கு காரணமாக நீயே தான்,
நீயே உன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டே இந்த வீட்டுக்கு மருமகளாக நீ மட்டும்தான் இருந்த. இந்த அயலி ஒரு சந்தேக பேர் வழியாகவே இருந்துட்டு இருந்தா. இப்போ பாரு, இப்போது நிரூபிச்சிட்டா பாரு, இதை வீட்டுக்கு மருமகங்கிறதையே நிரூபிச்சிட்டா. இதுக்கப்புறம் இந்த பாட்டியும் எதுவும் பேச முடியாது. இது என்ன சொல்லுதோ அதைத்தான் வீட்டில் எல்லாரும் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீயும் சலங்கு கட்டி விட்டுட்டியே அப்படின்னு செல்வநாயகி ரித்திகாவை திட்டிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அயலியும் சிவா 2 பேரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போகிறேங்கிறாங்க. என்ன பாட்டி மறுபடியுமான்னு கேட்குறாங்க அயலி. ஆமாண்டி, அவன் புருஷன் கையை பிடிச்சிக்கோங்க, பொழுதுக்கும் இதே மாதிரி பிடிச்சி நிற்கணுங்கிறாங்க. என்னது புருஷன் கையை பிடிச்சி நிற்கிறதா? அப்படி பிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் உண்மையான புருஷன் மண்டாட்டின்னு நிரூபிக்க முடியுங்கிறாங்க. அப்போ ரித்திகா வந்து சொல்கிறாங்க, இதை பாருங்கள், நான் முறைப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன். செங்கோட்டு வேலவரோட வாரிசான கபிலன் கையால் நான் தாலி கட்டிக்கிட்டுவேன். நான் தான் இந்த வீட்டு மருமக. ஓடிப்போன இவளையெல்லாம் இந்த வீட்டு மகனாகவும் மருமகளாகவும் நீங்கள் ஏற்றுக்கக்கூடாதுங்கிறாங்க. இதை பாரடி, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கவங்க முறதவரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நீ தப்பாக பேசாத. அவங்க 2 பேரும் கோயிலில் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. முறையாக இப்போ அவங்க புருஷ மண்டாட்டியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள நீ தப்பாக பேசுறது நியாயமே இல்லைன்னு பாட்டி அதட்டுறாங்க. இதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, என்னதான் நீங்கள் சொன்னாலும் சரி, இந்த வீட்டு மருமகனா அது நான் மட்டும்தாங்கிறாங்க. சரி, நான் வரும்போது கபிலனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, அதனால இவ தான் மருமகன்னு நினச்சி நானும் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் செய்கிற சீரு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முறைப்படி செய்யணுமில்ல, என்னோட சீர்வரிசையை நான் முறையாக செய்யலான்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்தா 2 மருமக இருக்கீங்க. இதில் யாருக்கு செய்கிறது? பிரித்து கொடுக்கவும் முடியாது, யாரோ ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். நான் வச்ச போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் இந்த பொருளை கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பொருளத்தேன்னு செல்வநாயகி கேட்குறாங்க. 10 பவுன் செயினை நான் உன் மருமகளுக்கு போட்டு விடலான்னு இருக்கேன். நான் தான் மருமகங்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது, இந்த வீட்டில் அயலியும் ஒரு மருமகளாக இருக்கா. அதனால் 2 பேத்துக்கும் போட்டி வச்சு அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் நான் இந்த பரிசை கொடுக்க போகிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ 2 பேரும் வாங்க 30 தடவை ஓடி அப்படிங்காங்க. அது காலில் செருப்பு இல்லாமல் ஓடணும். அப்போ தான் அவங்க தான் இந்த போட்டியில் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். அவங்க புருஷன் கையை பிடிச்சிட்டு ஓடுங்கிறாங்க. இங்கே பார்த்தா ரித்திகா கபிலன் 2 பேரும் ஒரு எக்ஸசைஸ் கூட செய்கிறதில்ல. அயலியும் சிவாவும் போலீஸ் ட்ரைனிங்னா சும்மாவா, எல்லா போட்டியும் வச்சு எல்லாம் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அதனால இப்போ அயலி சிவா 2 பேர்த்துக்கும் வச்ச போட்டியிலெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக வந்து தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் அயலிக்கு சிவாவுக்கு தான் அந்த 10 பவுன் நகையும் கொடுக்குறாங்க. அப்போ தான் உதய பெருமாள் கிட்ட சொல்கிறாங்க, இதை பாரடா உதயா, எல்லாருமே நடிக்கும் பாட்டி ஒரு உண்மையை உடைக்கிறாங்க. இங்கே பாரடா உதய பெருமாள், ராணி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கா. இந்த சிவா உன்னோட பையன்தான், உன் மூத்த பொண்டாட்டிக்கு பிறந்த சிவா. உன் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்து தொப்புள் கொடியை அறுத்ததும் அந்த குழந்தைய கையில், அதுவும் என் கையில் தாண்டா கொடுத்தாங்க. அந்த குழந்தை தாண்டா இந்த சிவா. இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறத பார்க்குறக்காகவே நான் ஓடோடி வந்தேன் தெரியுமாங்கிறாங்க. உண்மையை உடைச்ச பாட்டியை அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க உதய பெருமாள். என்னடா உதயா அப்படி பார்த்துட்டு இருக்க, இதெல்லாம் நான் சொல்கிறது பொய்ன்னு நினச்சியா? இது தாண்டா உண்மைங்கிறாங்க. சிவாவுக்கும் ஒன்றுமே புரியல. பாட்டி இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா? எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டாங்களே. எப்படியோ இந்த குடும்பத்தில் நம்மளை மகனாகவும் மருமகளாகவும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா போதும். இவங்க எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் நடந்த மாதிரியும் ஆச்சு, இப்போ உண்மையை நிரூபித்த மாதிரியும் ஆச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி உண்மையை உடைச்சதுனால ரித்திகாவுக்கு பாட்டி மேலே சரியான கோபம். அடுத்தது இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை பார்க்கலாம்.